வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா 1000 ரூபா வாங்கக்கூடிய பெண்களுக்கு 2 புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருடம் 2025 எப்போ அந்த புதிய விண்ணப்பம் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் புதிய பயனாளிகள் சேர்க்கறதுல என்ன தகுதி அடிப்படையில் இந்த வருடத்தில் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல கேள்விகள் பொதுமக்களுக்கு இடையே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை போக்குற வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தகவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பல தகுதி அடிப்படைகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் ஒரு சில தகுதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீக்கி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் இந்த புதிய 2 அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புனே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இன்னும் பல லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா கூடுதலாக சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் விடுபட்டவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த வருடம் 2025 புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தந்த தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மாநிலம் முழுவதும் உள்ள பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்முயற்சியாக மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளது. இந்த திட்டம் தொடர்பான முன்னேற்றங்களை தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டது. பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் அதனை சரி செய்யும் விதமாக இத்திட்டம் அடுத்த 2 மாதங்களில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்கிறது. முன்பு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் இப்போது தங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்கும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியுள்ளது. புதிய விண்ணப்பதாரர்கள் இ-சேவை மையங்களில் மூலம் நேரடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இருப்பினும் முந்தைய நிராகரிப்புக்கு பிறகு மீண்டும் விண்ணப்பிக்கும் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையாக பரிசோதிக்கப்படுவதையும் முன் சமர்ப்பிப்புகளில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் சரியான முறையில் தீர்க்கப்படுவதையும் இந்த சேவை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் கூடுதல் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி குடும்ப தலைவி இல்லாதவர்களும் இனி உதவித்தொகை பெற முடியும். ஒரு குடும்பத்தில் தந்தை, மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் தாய் உயிரோடு இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் 21 வயது நிரம்பிய திருமணமாகாத முதல் பெண்ணுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் தனி ரேஷன் கார்டு இருந்தால் உதவித்தொகை வழங்கப்படும். இருப்பினும் ஒரு வீட்டில் 2 அல்லது 3 பெண்கள் இருந்தால் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெண் மட்டும் பயனடைய முடியும். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு 2 ரேஷன் கார்டுகள் வைத்திருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே உரிமைத்தொகை வழங்கப்படும். அரசாங்கம் ஓய்வூதியம் அல்லது பிற திட்டங்களில் இருந்து நிதி பெறுவோருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்காங்களோ, நிராகரிக்கப்பட்டிருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு ஒரு தகுதி உள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வருடத்தில் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆகையினால பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வருடத்தில் அப்ளை பண்ணால் ஸோ உங்களுடைய விண்ணப்பம் சரியாக இருந்து உங்களுக்கு தகுதி இருக்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ முன்னாடி எந்தெந்த காரணத்தினாலாம் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்களோ இப்போ அதில் 1 by 1 பார்த்தீங்கன்னா தளர்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வருடம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடையலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இது மூலியமாக தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.